அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நூருல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்குறீங்க. சென்னை மழையும் மோடம் அதுக்கப்புறம் வெயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்குதா. ஸோ அதனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. காலேஜ்லேயும் கிட்டத்தட்ட செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 or 2 பேப்பர்ஸ் தான் இருக்குது பெரிய பையனுக்கு. சின்ன பையனுக்கு ஹாலிடே, எல்லா எக்ஸாம் முடிச்சிட்டாரு. இனி விஐடி கவுன்சிலிங் அண்ட் எஸ்ஆர்எம் கவுன்சிலிங் ரிசல்ட் மட்டும் தான் வரணும். ஸோ விஐடி கவுன்சிலிங் 2021 22 வரும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லன்ச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லன்ச்சு. வெறும் கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊர்லேருந்து, அதாவது எங்கள் ஃபேமிலியிலேருந்து சின்னத்தாவும் காலாமாவும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு டேவே போய் அவங்க ரூமில் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல போய் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு முசாஃபாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுற ஈவினிங் ஃப்ளைட்டால் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து இந்த வட்டம் நிறைய பேர்கிட்ட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வரப்போ அவங்க எல்லாம் மக்காவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிறாங்க. அதனால் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் முசாஃபாலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஏர்போர்ட்லேயே இருந்தோம். கரெக்டாக ஹஜ்ஜுக்கு போனாலே ஒரு பரபரப்பு, டென்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த கரெக்டாக அந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே உடனே அப்படி கிளம்புற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க செம்ம பிஸியாக இருந்தாங்க. எங்கேயுமே வரல. சரி நீங்கள் வர வேணாம், நாங்களே வந்துடுறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்க தங்கியிருந்த ரூம்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேக்கிங், பேகேஜு எல்லாம் கரெக்டாக இருக்கா, பாஸ்போர்ட் செக்கிங் கரெக்டாக இருக்கா, எல்லாமே அந்த குரூப்போட ஹெட் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு துவாலாம் ஓதிட்டு இவங்க ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணி டைம் கொஞ்சம் ஆனால் ஃப்ளைட்டு 9 o'clock தான். இவங்களை 5:30 வர சொல்லிட்டாங்க. ஸோ எந்த எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு போயிட்டு எல்லோரும் துவா செய்யுங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லியாச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எல்லாத்துக்காண்டி துவா செய்யுங்க, எல்லாரோட ஹஜ்ஜை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடட்டுன்னு சொல்லி எல்லோரும் துவா செய்யுங்க. ஸோ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கரெக்டாக கேட்டு உள்ளே போகிற வரையும் நாங்கள் ஃபுல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் போனது 5:30, ஆனால் அவங்க கேட்டுக்குள்ளே போனது 6:40 ஆகிடுச்சு. 9 o'clock தான் ஃப்ளைட்டு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு, ஏன்னா டிராஃபிக் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 8 o'clock ஆகிடுச்சிங்க. ஸோ பசங்களுக்கு வெளியில் டின்னர் ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் டின்னர் ஆர்டர் பண்ணிகிட்டே போயிட்டோம். ஏன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருந்துச்சு. வீக் டேனால பயங்கர டிராஃபிக்கு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். டேக் கேர், பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.